ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மீன் மேக்கர் மசாலா முட்டை போட்டு செய்யலாம். மீன் மேக்கரை தண்ணியில் போட்டு அவிச்சு வச்சுக்கோங்க. இப்படி வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வானல் காய வச்சுக்கிங்க, எண்ணெய் ஊற்றிக்கிங்க தேவையான அளவு. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரியட்டும். சோம்பு போட்டுக்கோங்க. கடுகு பொரியட்டும். பொரிஞ்சிடுச்சு. ஒரு சிட்டிகை மஞ்சள் போட்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அதுக்கு மீன் மேக்கரை வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு கொடுங்க பசங்களுக்கெல்லாம். அது வெறும்னே கொடுத்தா அவங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி முட்டை போட்டு கிரேவி பண்ணி கொடுங்க, சாப்பிடுவாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்குங்க. பச்சை வாசனை போட்டும். பச்சை வாசனை போகிற முடி நல்லா வதக்கணும்னு வச்சுக்க. நல்லா மீன் மேக்கர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் சின்ன வெங்காயம் போட்டிருக்கோமா, இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் வதங்கிடுச்சு. மீன் மேக்கரை போட்டுக்கலாம் வாங்க. நாங்கள் கொஞ்சம் சின்னது இருந்தது, கொஞ்சம் பெருசு இருந்தது. ரெண்டுத்தையும் ஒன்றா அவிச்சு போட்டாச்சு. நல்லா ஒன்றோட ஒன்று கலரி விடுங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கங்க. இதுக்கு உப்புலாம் அதிகமாக சேர்க்காதீங்க, கம்மியாகவே சேர்த்துக்கங்க. கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கோங்க. அந்த உப்புலாம் போட்டோம்ல, மிளகாத்தூள்லாம் போட்டோம்ல, அது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆகி பாருங்க இப்படி வரட்டும். முட்டையை உடச்சி அதில் ஊற்றலாம். இதான் மீன் மேக்கர் கிரேவி. ஈஸி தான். பசங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு கொடுங்க. டயட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இதுதான் அதிகமாக எடுத்துப்பாங்க. ஜிம்முக்கு போகிறவங்க. நல்லா கறி மாதிரி இருக்கும். இதில் நிறைய சத்துலாம் இருக்குதுன்றாங்க. செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. இதுங்க 2 முட்டையை. உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டை உடச்சி விட்டுக்குங்க. எங்களுக்கு 2 முட்டை போதுன்றதுனால 2 உடச்சி விட்டுக்குறோம். உடச்சி ஊற்றி கிளறி விடுங்க. கிளறி விட்டிங்கன்னா அது ஒன்றோட ஒன்று எல்லாம் ஒன்றா ஆகிடும். கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு கொஞ்சோண்டு பெப்பர் தூள் போட்டு நிறுத்திடுங்க. கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுக்கோங்க காரத்துக்கு. ஒரு எலுமிச்சம்பழம், அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கலாம். ஊற்றி கிளறி விட்டாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லெமனை புழிஞ்சு விடுங்க. அடுப்பு ஆன்லேயே வச்சு லெமனை புழியாதீங்க, லைட்டாக புழிஞ்சு விட்டுக்குங்க. அந்த கவுச்ச வாசனை வர இது பண்ணக்கூடாதுன்றதுனால தான் அந்த லெமன் புழிஞ்சு விட்றது. அவ்வளோதான். மீன் மேக்கர் முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வச்சு சாப்பிட்லாம் வாங்க. மீன் மேக்கர் முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.